நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவதிறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 10 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த 10 மாடுகளுமே நல்ல தரமான மாடு, நல்ல கறவத்திறன் வாய்ந்த மாடு, ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் ஒவ்வொரு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த 10 மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டினுடைய கறவத்திறனில் விலை நிலவரம் எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு வந்து 3ஆம் மீத்து மாடு. கலர் வந்து செவல மரங்க, ரொம்ப ரேர் கலரு. நல்ல மடித்தார பாருங்கள், நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது. நல்ல பின் வெயிட்டில் தரமாக இருக்குது பாருங்கள். நல்ல கறவைத்திறன் ஒரு 17-18 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாட்டுக்கு சுழியெலாம் எதுவும் இல்லை, நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாட்டு கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு செம்புத்து கலரில், அதுவும் ஜெர்சி டைப் மாதிரி தான். கலர் வந்து செம்புத்து கலரு, நல்ல மடி செட்டுங்க. ஒரு 20 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கனத்தில் இருக்குது பாருங்கள். மடி செட்டு நல்லா ரோஸ் காம்பில் நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுங்க. நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, நல்ல பெருவெட்டு மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சு. அப்படி கயிறை கட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட் இந்த மாடலை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு. நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண்பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத மாடுங்க. மிஷின் கறவைக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கை கறவைக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 லிட்டர் 18 லிட்டர் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி. எல்லா மாடுகளுக்குமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, விலை அனுசரிப்புன்னு தான். ஒவ்வொரு மாடுகளோட ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் வரும். ரொம்பலாம் இல்லை, 45,000, 50,000, 60,000, 70,000 இந்த ப்ரைஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாடு வேணும், இந்த விலையில் வேணும், தலையீத்து மாடுகள் வேணும், ஈத்து மாடுகள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்க அந்த மாட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை எழுத்துச்சு. பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கிறவங்க, புதிதாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக இவரை கான்டாக்ட் பண்ணலாங்க. அருமையான மாடு. பாப்பா இந்த பாடெல்லாம் பாரு, ரெட்டின் ஜெர்சியில் மாடு நல்லா ஜம்முன்னு இருப்பாருங்க. ஈத்து மாடுங்கிறப்பே நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் கறவை குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடு, எல்லாமே ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை எடுத்துட்டு. நல்ல காம்போலங்க, எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு, 15 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு, சுழித்த ஒரு இல்லாத மாடு, கைராசியானவங்க அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மாட்டை கொண்டு வந்து வீட்டிலே இறக்கி விட்டு போயிடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடலாம். ஒவ்வொரு மாடுகளுமே நல்ல தரமான மாடு. தனித்தனி தகவல் தரப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தனித்தனி தகவலாக ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயில்ஸும் தனித்தனியாக தரலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக செவல கலர் மாடு, இதுவும் 3ஆம் மீத்து மாடு. மாடு 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. மாடு நல்லா தெளிவாக இருக்குது, நல்ல மடி செட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். 13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு 10லேருந்து 25 லிட்டர் வரையும் கறவை கொண்ட மாடுகள் பூராமே ஒரு 10 மாடுகள் எப்போவுமே கட்டுத்துறையில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பெருங்கறவை மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செம்புத்து கலர் மாடு தான். இந்த மாடு செம்புத்து கலர் மாடு. ஒரு 13 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. நல்ல உடம்புல தாங்க இருக்குது, நல்ல கறியில் இருக்குது பாருங்கள். பால் தார அருமையாக நரம்படி பாருங்கள். மாட்டுக்கு நரம்படி அருமையான நரம்படி, கருங்காம்பில் மாடு, தெளிவான மாடு. இதெல்லாம் வெயில தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்கும் வைக்கும் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். ஹச்சப் மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பெருங்கறவையில் ஹச்சப் மாடு. இந்த மாதிரிலாம் 23-24 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டுங்க. நான் ஒரு வாரம் டைம் பிடிக்குங்க. கன்று ஈன்ற சைஸ்லாம் மடி நல்லா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காம்போலம் கொண்ட மாடு. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் ஒரு வாரம் பக்கம் பிடிக்கும். நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள். பால் தரையெல்லாம் பாரு, அருமை நரம் போட்டோம் பாருங்கள். எப்படி நரம் போட்டோம், நல்லா கிருன்னு இருக்குங்களா, நல்லா வெட்டிச்ச மாதிரி. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிலும் மழையும் எல்லாம் தாங்கக்கூடிய மாடு. கலந்து எடுத்துக்கலாம். ஹச்சப்பில் ஒரு 4 மாடு எடுத்துக்கலாம்னா ஜெர்சியில் ஒரு 6 மாடு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரே இடத்துல எல்லா மாடுகளும் இருக்குது. ஹச்சப் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிட்டு. சந்தைகளுக்கு போனால் கேரண்டி கிடையாது, எங்கள்கிட்ட வந்து எடுத்திங்கன்னா கேரண்டிக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிட்டு. அப்படியே
அதனால் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையின் பேரில் தாராளமாக இவரை கான்டாக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படி தாங்க நம்மளோட விற்பனையில் தச்சுக்கு நல்ல நெத்தி வெள்ளை, கால் வெள்ளை, கருப்பு வெள்ளையில் மாடு எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்ல மடிசெட்டு, நல்ல கறவைத்திறன், 20 லிட்டருக்கு மேலே கேரண்டி, 20 லிட்டரே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். 24 லிட்டர் சொல்கிறாங்க, 20 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். அப்போ தாங்க நம்மளோட விற்பனையில் தச்சு. அடுத்ததாகவும் ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். அந்த மாடு இந்த மாடு ஒரே சேம் சைஸ் மாடு, ஆனால் இது ஒரு 20 லிட்டர் கறவை, கருங்காம்பு மாடு, நல்லா கருப்பு வெள்ளையில் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். மாடு இதுவும் 3ஆம் ஈத்து மாடு தான், கொம்பு டைப்பில் நல்ல லட்சணமான மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நரம்படி பாருங்கள் அருமையாக இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஜோடியாக 2 எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். பண்ணைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். புதிதாக தொழில் தொடங்க இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். நல்ல லாபம் ஈட்டித்தக்கூடிய மாடு. இந்த மாடெலாம் மாதம் வந்து 600 லிட்டர், 20 லிட்டருங்கிறப்ப மாதம் ஒரு 600 லிட்டரு கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 45,000 50,000 பாலே ஊற்றலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை திருச்சிக்கு. அப்படியே 30 ரூபாங்கிற ரேட்லேயே போட்டாலும் 45,000 இப்போ பால் ஊற்றலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பின் நம்ம போடுற முதல்ல லாபம் ஈட்டி தரலாம். இந்த மாடெல்லாம் லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு பிளாக்ல, அது கருப்பு வெள்ளை கருப்பு கலந்துருக்குது மாடு, நல்ல தெளிவான மாடு, நல்ல மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடு, 15 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு பல்லு வந்து புதுவாயின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு, நல்ல போடியில் நல்லா ஜம்முட்டு இருக்குது பாருங்கள். நல்ல மடிசெட்டு, நல்ல கருங்காம்பு மாடு, 15 லிட்டரு கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மாடு நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா பெரிய சைஸ் மாடு. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கொம்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், போடியில் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்சி எடுத்துக்கலாம், ஹச்சப் வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு, நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாடலில் தாராளமாக கறவை கொடுக்கும். சொன்ன கறவைக்கு மேலே குறைக்கும். உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தருச்சு. அப்படியே அடுத்து நம்ம ஒரு ஜெர்சியில் ஒரு மாடு நல்லா மடிசெட்டு, நல்லா ஜம்முன்னு நல்ல பெருங்கறவையில் ஒரு 17-18 லிட்டர் கறவையில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கன்று இன்றைக்கு டைம் ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு, நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு. சுழியெல்லாம் எல்லா மாடுகளுக்கும் சுழியெல்லாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு, தெளிவாக பண்ணிக்குவாங்க. காம்புக்கு கேரண்டி கொடுத்துருவாங்க, அடித்தள்ளுறதுக்கு கேரண்டி கொடுத்துருவாங்க. கறவை மட்டும் உங்கள் பாவனை முறை செஞ்சுன்னா சொன்ன கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தரிசிக்காது. அதையுமே நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் நீங்கள் போதுமானதில்லைனா கூட நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாடுமே தனித்தனியாக அவர் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தரிசி. அப்படியே ரேட்டும் அதே மாதிரி முன்ன பின்ன ஒவ்வொரு மாடுகளுக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்கனால நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க.